ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 4 10 2 பதிகத்தின் 10 பாசுரத்தில் என் செய்கேன் என்னுடை பேதை என் கோமளம் என் சொல்லும் என் வசமும் அல்லல் நங்கை மீர் மின்செய்ப்பூன் மார்பினன் கண்ணன் கழல் துழாய் பொன்செய்ப்பூன் மென்முலைக்கு என்று மெலியுமே என்று பாடுகிறார். கீழ்ப்பாட்டிலே நங்கை மீர் என்று விളിக்கப்பட்ட நங்கைகள் பராங்குச நாயகியின் தாயாரை நோக்கி, அம்மா, உன் மகள் உன் சொல்லை மறுப்பாளோ, நீ அவளுக்கு நல்ல வார்த்தை சொல்லி திருத்தக்கூடாதோ என்று கேட்க, அதற்கு தாயார், இவள் நிலை இப்படி உள்ளதால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நான் கூறும் நல்வார்த்தைகளை இவள் கேட்கவில்லை என்று கோபம் கொண்டு அவளை கைவிட்டாலும் அதை பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு பேதைத்தனமும் மென்மையும் கொண்டவளாய் இவள் இருக்கிறாள். நான் என்ன செய்வேன்? நான் உரைக்கின்ற நன்மையான சொற்களை இவள் கேட்பதும் இல்லை, நான் நன்மையை உரைக்கலாம்படி இவள் நடந்து கொள்வதும் இல்லை. பெண்களே, இதனை குறித்து நீங்கள் அறியாதது ஏதுமில்லையே என்கிறாள். மேலும் ஜுவலிக்கின்ற கௌஸ்துபம் என்னும் ஆபரணத்தை தன் திருமார்பிலே அணிந்துள்ளவனான கண்ணபிரானின் திருவடிகளிலே சாற்றப்பட்ட திருத்துழாய் மாலையை பொன்னால் செய்யப்பட்ட ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் விரகதாபத்தால் பசலை நிறம் கொண்டுள்ளதும் ஆகிய தன் முலைக்கு அலங்காரமாக அணிய வேணும் என்று ஆசைப்பட்டு அது கிடைக்காமல் உள்ளதால் உடல் மெலிந்து காணப்படுகிறாள். இதற்கு நான் என்ன பரிகாரம் செய்வேன்? புருஷத்தன்மையின் அடையாளமாக அவனுக்கு கௌஸ்துபம் உள்ளது போல பெண்மையின் அடையாளமாக இவளுக்கு பசலை என்னும் பெருஞ்செல்வம் வந்து சேர்ந்துள்ளது என்று திருத்தாயார் கூறுகிறாள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.